சூப்பராக இருக்குண்ணே. ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் இருக்கிறது ரொம்ப பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. பேசுங்கண்ணே, நீங்களே நிறைய பேசுவீங்க. படத்தை பற்றி பேசுங்க, அஜயை பற்றி பேசுங்க, டைரக்டரை பற்றி பேசுங்க. இல்லை, இந்த 12 நாள் ஷூட்டிங் நடந்திருக்குன்னு சொன்னதில் வந்து நான் கண்ணாடி கூட போட்டுங்கண்ணே, கண்ணாடி போடுங்க, இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். அஜய் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும். ஏன்னா நிறைய புதுமுக இயக்குநர்கள், ஏதாவது எங்கள் வசந்தபாலன் சார் படத்தில் நடித்த மகேஷ் கூட புதுமுகம் தான். சார் எப்படி வேலை வாங்குவார், ஒரு ஆர்டிஸ்ட்டை எவ்வளோ மெனக்கெடுவார்னு தெரியும். ஸோ அந்த விஷயங்கள் வந்து கணேஷ் பிரதருக்கு வந்து இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அவரும் நண்பர் தான் என்னுடைய. அஜய் வந்து எந்த விஷயம் சொன்னாலும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக நடிச்சிட்டு இருப்பாப்புல. ஸோ அஜய் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் சினிமாவுக்கு வந்திருக்காரு அப்படின்றது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சி. இன்னொன்று, அவர் கூட நடிக்கும்போது, இப்போது நாங்கள் மகேஷ் கூட நடிக்கும்போது சார் வந்து எங்களுக்கு நிறைய டேக்ஸ் வந்து ரிகல்சர் பார்ப்பாங்க. ஸோ இப்போ இந்த படத்தில் ஒரு புதுமுகமாக நடிக்கும்போது, அதாவது ஒரு படம் ஹிட் ஆகி வந்து நிறைய பேர் எவ்வளோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். மார்கனில் எனக்கு அஜயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது பிடிச்சிருக்கு. ஸோ மார்கன் வந்து ரொம்ப பிடிச்சி தியேட்டரில் ஃபஸ்ட்டு ஷோ போய் பார்த்தேன். ஏன்னா கணேஷி வந்து எனக்கு அடுத்த படம் வந்து விஜயானந்தி சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே வந்து அவருடைய இவர் கூட தான் நடிக்க போகிறோம், அவர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஃபஸ்ட்டு ஷோ சத்தியமில் பார்க்கும்போது அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு படமாகவே. ஸோ இவ்வளோ மெனக்கேட்டிருக்காரு. அதை கேட்கணுன்னு தான் இந்த படத்தில் ஆரம்பிக்கும் போது நான் அஜய்கிட்ட கேட்டேன், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க, உண்மையிலேயே எவ்வளோ நாள் ஸ்விம்மிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. ரொம்ப ஈஸியாக சொன்னார். இதெல்லாம் அவருடைய எஃபர்ட்லெஸ்ஸாக அதை எஃபர்ட் போடுறாருன்னு தான் நினைக்கிறது. ஸோ அதனால் அவருக்கு ஒரு நல்ல ஹீரோவை இந்த விஜயானந்தி சார்கிட்ட வந்து அவர் எப்படி சொல்கிறேன்னா, நேற்று கூட என்னோடய மனைவி சொன்னாங்க, அதாவது இன்றைக்கி குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா, குடும்பங்கள் மொத்தமாக போய் படம் பார்க்குறதுக்கான சூழல்களே ரொம்ப கம்மியாக இருக்குது. வெட்டு குத்து அடிதடி அப்படின்னு தான் இருக்கிற மாதிரி இருக்க சூழலில் இந்த மாதிரி ஒரு ரம்மியமாக அழகாக குடும்பங்கள் போய் பொறுமையாக பார்க்குறதுக்கு விஜயானந்தி சார் ப்ரொடக்ஷனில் வர எல்லா படமுமே ஒரு ஃபேமிலி போய் பார்க்கலாம், குட்டி பசங்க போய் பார்க்கலாம் அப்படின்றது தான். நேற்று ரவுமியா படம் நேற்று பார்த்த சார்ட்ட தான் சொன்னேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆசையாக இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ சார் மூலியமாக கூட்டு போடுற எல்லாருமே மோதிர கையில் கூட்டு போடுற மாதிரி தான். ஸோ அஜய், நீங்கள் வந்து என்ன தான் சாரோட அக்கா பையனாக இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவல் எஃபர்ட் நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நீங்கள் இந்த உலகத்தில், சினிமா உலகத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, மலையாளம் எல்லா ஃபீல்டுலேயும் அடிச்சு நொறுக்கி ஒரு பெரிய ஹீரோ ஆவீங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. பிரியங்கா நீங்கள் சொல்லுங்கள். பிரியங்கா கூட நடிச்சது. நீங்கள் தான் பிரியங்கா. பிரியங்கா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர். ஜிம், நீங்களா காம்பினேஷன் சீன்ஸில் நடிச்சிங்களா? சூப்பருங்க. இல்லை, திடீர்னு இப்படி பேச சொல்வீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணதை பேசிடுங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அஜய்